ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட். 2023 பேட்சில் வந்து பிஃபார்ம் முடித்தவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது 2 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி இருந்திருக்கும். அந்த 2 இயர்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கும். நீங்கள் ரினியூவல் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அது எப்படி ரினியூவல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட்டு நீங்கள் குரோமில் போய்ட்டு டிஎன்பிசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில்னு இருக்கும். அது செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேஜ் இருக்கும். தென் அதில் நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளே போகணும். உள்ளே போகும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம்ங்கிறது உங்களோட மெயில் ஐடி. மெயில் ஐடி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு உங்களோட வேலிடான பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஃபர்கட் ஆகிடுச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு லாகின் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஆத்தென்டிகேஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகும். உள்ளே போனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் 6th லைனில் இருக்கும் ரினியூவல்னு சொல்லிட்டு. அந்த ரினியூவலை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரினியூவல் பீரியட் கேட்கும். அது நீங்கள் 5 இயர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 5 இயர்ஸ் கொடுக்குறது தான் நல்லது. 2 இயர்ஸ் கொடுத்திங்கன்னா அகைன் 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு கேட்கும். தென் அப்டேட்டட் ஃபோட்டோவும் அப்டேட்டட் சிக்னேச்சரும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மார்க் ஷீட்டு அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அது மட்டும் செலக்ட் பண்ணி உங்களோட ஓல்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வரும். அட்ரஸில் எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுமா வேணாம்னு கேட்கும். அதில் நீங்கள் நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகே, தென் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை ரினியூவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் நீங்கள் ரினியூவல்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஓகே உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன சப்மிட்டடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே சப்மிட்டட்னு இருந்தால் தான் நீங்கள் பண்ணது கரெக்ட் அப்படின்ட்டு அர்த்தம். சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்மின் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும். அது 1 or 2 days வந்து எடுத்துப்பாங்க. அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வந்து வரும். அந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து ஒரு ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க, 1000 தான் இருக்கும். அதை பே பண்ணி நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணுறது டீட்டெயில்ஸு ரினியூவல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்லையே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபார்மசி ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ஸ் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய வேணும், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து